ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பிகே வந்தாச்சு. என்னடா இது, அப்பாவும் மகனும் போற எல்லா கல்யாண மண்டபத்திலையும் ஒப்பாரி வச்சு இந்த ஆட்சி எப்ப வேணாலும் கவுளலாம், நம்ம எலெக்ஷனுக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அப்படி என்ன இவங்களுக்கு அவ்வளவு பெரிய கான்பிடென்ட், எதை மனசுல வச்சு இவங்க இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அருமை அண்ணன் செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா, அவரை வச்சு ஸ்கெட்ச் போட்டிருக்கு திமுக அப்படின்ற விஷயம் இப்ப அரசியல் அரங்குல வெளியாயிருக்கு. சோ தாவேக்கா குதிரை பேரம் பண்ணுது, அதிமுக இருந்து எம்எல்ஏக்களை அவங்க விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வீரவசனம்லாம் ஒரு பக்கம் பேசிட்டு, திரைமறைவுல நாங்க சபாநாயகர் இருக்கார் இல்லையா, அவருக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வர போறோம், நீங்க ஆளுங்கட்சியா இருந்தாலும் அந்த தீர்மானத்துல எதிர்த்து ஓட்டு போட்டீங்கன்னா 35 கோடி ரூபாய் வரைக்கும் தர ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபரை மீடியேட்டரா வச்சு பல அரசியல் சதிகளை தீட்டிருக்கு செந்தில் பாலாஜி அன்கோ அப்படின்னு சொல்லலாம். சோ சதி வேலை பார்த்தது என்னதான் செந்தில் பாலாஜி அன்கோவா இருந்தாலும் ஆர்டர் போட்டது என்னமோ அறிவாலயம் தான் அப்படின்றதுனால அரசியல் களம் மறுபடியும் தீப்பத்தி எரிய ஆரம்பிச்சிருக்கு. சோ உண்மையிலேயே ஆட்சி கலப்புக்கான அத்தனை விஷயங்களும் நடந்திருக்கா, அதை தாண்டி இதனுடைய பின்னணி என்ன, விஜய் அவர்கள் கரூர் துயர சம்பவத்துக்கு ஆறுதல் தெரிவிக்கிற மாதிரி கரூருக்கு போறதுக்கு முன்னாடி கரூரினுடைய முகம்னு வர்ணிக்கப்படக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போறாரா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சோ இந்த விஷயம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 29/6, அதாவது ஒரு 3 days பிஃபோர் திருநாவுக்கரசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூபர், அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரசியல் ஆலோசகர், அவரை போலீஸ் கைது பண்ணுது. எதனால இவரை கைது பண்ணாங்க அப்படின்ற டேட்டா வெளியே வரும்போதுதான் அடுத்தடுத்த அதிர்ச்சியான தகவல்கள்லாம் வெளிவர ஆரம்பிக்குது. ஏன்னா கிருஷ்ணகிரி அடுத்து இருக்கக்கூடிய ஊத்தங்கரை இருக்கு இல்லையா, அங்க இப்ப தாவேக்கா சார்பில் நின்று ஜெயிச்சிருக்கக்கூடியவர் தான் இளையராஜா. சோ இளையராஜா பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாரு. இந்த மாதிரி திருநாவுக்கரசு என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசினாரு, நாங்க ஒரு முக்கியமான கட்சியில இருந்து பேசுறோம், எந்த கட்சியினுடைய பேரு யார் பேச சொன்னாங்கன்னு சொல்லணும்னாலும் நாங்க சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர போறோம், நீங்க என்னதான் ஆளுங்கட்சியா இருந்தாலும் அதுக்கு எதிராக வாக்களிச்சீங்க அப்படின்னா 35 கோடி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல நீங்க வேற யார்ட்டையாவது இதை சொல்லுங்க, என்கிட்ட இந்த வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். ஆனா செகண்ட் டைம் தொடர்ந்து கால் பண்ணி நான் உங்கள்கிட்ட பேசினதை பத்தி நீங்க வெளியே சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய பொண்டாட்டி குழந்தைகளுக்கும் தேவையில்லாத விபரீதமான விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி மிரட்டினாரு. இந்த மிரட்டலுக்கு நான் பயந்தெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகல, ஆனா என்கிட்ட பேசின மாதிரி இன்னும் எத்தனை எம்எல்ஏ கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல. இது சரியா படாததுனால உடனடியா கட்சி தலைமையிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த திருநாவுக்கரசு இருக்கார் இல்லையா, யார் தான் இந்த திருநாவுக்கரசுன்னு பார்க்கும்போது IPTS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தையும் ஒரு யூடியூப் சேனலையும் இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். சோ இவரோட சேர்ந்து பார்த்தோம்னா நரேஷ் தியாகராஜன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. சோ இந்த நரேஷன் தியாகராஜன் 2 பேருமே பார்த்தோம்னா செந்தில் பாலாஜியினுடைய தம்பியான அசோக் குமார் இருக்கார் இல்லையா, அசோக் குமாருக்கு ரொம்ப நெருக்கமான ஆட்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதன் மூலியமா செந்தில் பாலாஜியோடையும் பழக்க வழக்கம் அப்படின்றது இருந்திருக்கான். சோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் திருநாவுக்கரசு மூலியமா மீடியேட்டர் வேலை அப்படின்றத ஆரம்பிச்சிருக்கு திமுக. இத மனசுல வச்சுதான் எப்படியாவது சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லாத தீர்மானத்தை கொண்டு ஆட்சியை கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசைக்க முடியாத அசட்டு நம்பிக்கையில இருந்திருக்கு திமுக அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த விஷயத்துல இன்னும் ஒரு படி மேல அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, இளையராஜா இருக்கார் இல்லையா, இளையராஜாக்கு முன்னாடியே பல எம்எல்ஏக்கள்கிட்ட திருநாவுக்கரசு மூலியமா பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ நரேஷன் தியாகராஜன் இருக்காங்க இல்லையா, அவங்க திருநாவுக்கரசு 3 பேருமே சேர்ந்து பல மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பல எம்எல்ஏக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை பேசினதோட மட்டும் இல்லாம 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் சரி அப்படின்னு சொல்ற மாதிரியான மனநிலைக்கும் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது தாவேக்காக்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷாக்கிங்கான விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா 35
25 கோடி ரூபாய் தர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு அட்வான்ஸா வந்துட்டு நீங்க 5 கோடி ரூபாய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருந்ததுனால ஒரு சில எம்எல்ஏக்கள் அந்த டீலுக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இளையராஜா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இஷ்யூவை தலைமைக்கு கொண்டு போனதுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு விஷயத்துல திமுக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றதே வெளியில வர ஆரம்பிக்குது. அது ரொம்ப பெரிய இஷ்யூவாகவும் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சோ திமுக சார்பில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் நாங்க பண்ண வேலை இல்ல, அரசியல் அவதூறு பரப்பணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் எக்கச்சக்கமா சொல்லி சமாளிச்சாலும் போன் கான்டாக்ட்ஸ் இருக்கு இல்லையா, சோ போன் கான்டாக்ட்ஸை வச்சுதான் இவங்களை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க போலீஸ் துறை. சோ இப்படிப்பட்ட ஒரு வழக்குல குதிரை பேரம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா மேல குற்றச்சாட்டு வச்சதோட மட்டும் இல்லாம அதே குதிரை பேரத்தை பயன்படுத்தி ஆட்சியை கழிக்கையும் முயற்சி பண்ணதுனால அவஸ்தையில சிக்கியிருக்காரு அண்ணன் செந்தில் பாலாஜி அப்படின்னு தான் சொல்லணும். இதனால வந்துட்டு இந்த கேஸ் இருக்கு இல்லையா, இந்த கேஸை தீர விசாரிக்கிறதோட மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜியினுடைய தம்பி இருக்கார் இல்லையா, அவர் அசோக் குமார், அவரையும் கைது பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு இன்னும் எந்த அளவுக்கு போகுது அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். போலீஸ் சைட்ல இருந்து வந்துட்டு இது ரொம்பவே சென்சிட்டிவான கேஸ் அப்படின்றதுனால ஒரு சில பெயரை வந்துட்டு நாங்க வெளியிட முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த கட்டம் போகும்போது அது எல்லாத்தையுமே உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமா தான் சிவியரான ஆக்ஷன்ஸ் அப்படின்றது எடுக்க முடியும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எக்கு தப்பா பிளான் பண்ணி இப்படி தப்பா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திமுக வட்டாரமும் இத மனசுல வச்சுதான் ஆட்சியை கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடி போட்டுக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவும் ஒரு பக்கம் உஷாராக ஆரம்பிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம எம்எல்ஏக்கள் கூட்டத்தை உடனடியா கூட்டி யார் யாருக்கு இந்த கால்ஸ் வந்துச்சு, இதுல யார் வந்து அவங்கள்ட்ட பேசினது அப்படின்ற டேட்டாஸையும் எடுக்க உத்தரவிட்டு இருக்காங்களா. இளையராஜா இந்த விஷயத்தை கொண்டு வந்த மாதிரி ஏன் முன்னாடி பேசின எம்எல்ஏக்கள் யாரும் இதை தலைமை கிட்ட கொண்டு வரல அப்படின்ற கொஸ்டினும் எம்எல்ஏக்கள் முன்னாடி வைக்கப்பட்டிருக்கான். எது எப்படியா இருந்தாலும் இந்த விஷயத்த முன்னாடி கண்டுபிடிச்சதே ரொம்ப பெரிய நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்களா தாவேகா வட்டார பிள்ளைகள். சோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.